கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, பின் நாட்களில் மனம் வருந்தாதபடிக்கு அலட்சியப்படுத்தாதே. பின் நாட்களில் மனம் வருந்தாதபடி அலட்சியப்படுத்தாதே. இந்த நாள் தியானத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து இன்னும் தியானிக்கலாம். இந்த காரியத்தை குறித்து எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15 17 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்க உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நான் ஆரம்பத்திலே இந்த தியானத்தினுடைய தலைப்பு, பின் நாட்களில் நாங்கள் மனம் வருந்தாதபடிக்கு அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன் அன்புக்குரியவர்களே பின் நாட்களிலே நாங்கள் மனம் வருந்துகிறோம்? நாங்கள் அநேக காரியங்களை பார்க்க முடியும். இங்கே ஏசா என்று சொல்லுகிற இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த மனுஷன், அவன் எப்படியாக தேவன் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதமான அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுகிற அநேக ஆசீர்வாதம் அடங்கிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவேளை போஜனத்துக்காக அதை விற்று போட்டான். ஆனால் விற்று போட்ட பிற்பாடு இங்கே இந்த வேத வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம் சொல்லுகிறது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அப்பொழுது அன்புக்குரியவர்களே, என்ன இதிலே சொல்லப்படுகிறது என்றால், அவன் பிற்பாடு தனக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பியும் அதை பெற்றுக்கொள்ளாதவனாக அவன் போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை போஜனத்துக்காக அவன் அதை ஒரு அற்பமாக அலட்சியமாக அதை விட்டு போட்டான். ஆனால் பாருங்கள், பின் நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவனுக்கு அது 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 இல்லாமலே போய்விட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதே போலதான் அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்களும் எங்களுக்கு தேவன் பல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுக்கும் பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஏசாக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம், பல ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்படியான ஆசீர்வாதத்தின் அந்த பொக்கிஷத்தை ஒருவேளை போஜனத்துக்காக விட்டு போட்டு பிற்பாடு பின் நாட்களிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டான். இன்றைக்கும் அன்பானவர்களே, ஆவிக்குரிய பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு என்று சொல்லுகிற ஆசீர்வாதம், தேவன் பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த இந்த மேன்மையான இந்த ரட்சிப்பை குறித்து கூட நாங்கள் கவலையற்று இருக்கக்கூடாது. அதே நேரம் அன்பானவர்களே, எங்களுக்கு பூமிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுக்கு நல்ல ஒரு பெற்றார்களை தந்திருப்பார். நல்ல குடும்பஸ்தர்களாய்ந்தால் கணவனை தந்திருப்பார், மனைவியை தந்திருப்பார், பிள்ளைகளை தந்திருப்பார். இப்படியாக பல ஆசீர்வாதமான விடயங்களை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவைகளை இன்றைக்கு எப்படி அவைகளை எல்லாம் நாங்கள் கையாளுகிறோம் அன்பானவர்களே, மிகவும் முக்கியம். அதை ஒரு அலட்சியமாக அற்பமாக அந்த அந்த விடயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால், அன்பானவர்களே, பிறகு ஒரு வரும், பின் நாட்கள் என்று சொல்லப்பட்டது போல, அல்லது பிற்பாடு என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டது போல, எங்களுக்கும் இந்த தேவன் தந்த ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணி அதை முக்கியப்படுத்தாமல் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஊழியங்களா இருக்கலாம், எங்களுக்கு தந்த சபையா இருக்கலாம், எங்களுக்கு தந்த ஊழியக்காரர்களா இருக்கலாம், இப்படியாக கர்த்தர் தந்த வேத பல விடயங்கள் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான நல்ல தாளந்துகளை தந்திருப்பார். அவைகள் எல்லாம் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அதை நிதானமாக
அதை பயன்படுத்தாமல், அதை முக்கியப்படுத்தி அதற்கு கனம் கொடுத்து அதை நல்லபடியாக ஜாக்கிரதையாக நாங்கள் பயன்படுத்தாமல், அவைகளெல்லாம் ஒரு அலட்சியப்படுத்திவிட்டு, அதையெல்லாம் ஒரு முக்கியமில்லாதபடிக்கு நாங்கள் விட்டுவிட்டு, இந்த உலக பிரகாரமான எங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு, எங்கள் விருப்புகளுக்கு வெறுப்புகளுக்காக அன்பானவர்களே அவைகளை நாங்கள் இழந்து விடக்கூடாது. தேவன் தந்த ஆசீர்வாதமான காரியங்கள் என்றால் பிறகு ஒரு நாள் வரும், அவைகளை குறித்து நாங்கள் மனம் வருந்துவோம். நான் சொன்னது போல கர்த்தர் தந்த ஊழியங்கள், கர்த்தர் தந்த சபை, கர்த்தர் தந்த பல ஆசீர்வாதமான ஆவிக்குரிய பல விடயங்களை அன்பானவர்களே நாங்கள் இந்த உலகத்தின் பல விடயங்களுக்காக ஏதோ ஒரு வேளையிலே அந்த வேளையிலே ஒரு கோபம், அந்த ஒரு வேளையிலே ஒரு அந்த ஆசை இச்சை, ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு வார்த்தை அல்லது உலக பிரகாரமான ஏதோ ஒரு களியாட்டு, இப்படியான விடயங்களுக்காக தேவன் தந்த ரட்சிப்பையோ, தேவன் தந்த ஊழியத்தையோ, தேவன் தந்த சபைக்குரிய விடயங்களையோ அன்பானவர்களே நாங்கள் இழந்து போகாதபடி, ஆமென், அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாங்கள் அவைகளை இழந்து போய் இந்த உலகத்திலே நாங்கள் உலகத்தின் காரியங்கள்ல எல்லாம் நாங்கள் சென்று அன்புக்குரியவர்களே ஒரு நாள் அவைகளை குறித்து நாங்கள் மனம் வருந்தோம். ஏசா பிற்பாடு அவன் எப்படியாக அன்பானவர்களே அதை சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பியும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டான். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக நான் சொல்லுகிற காரியம், எங்களுக்கு தந்த பல ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு நல்ல கணவனை தந்திருப்பார், மனைவியை தந்திருப்பார், பிள்ளைகளை தந்திருப்பார், நல்ல வேலை காரியங்களை தந்திருப்பார், வீட்டை தந்திருப்பார். இவைகளெல்லாம் அன்பானவர்களே நாங்கள் ஏதோ ஒரு அலட்சியப்படுத்தி அவைகளெல்லாம் ஒரு முக்கியப்படுத்தாமல் நாங்கள் விட்டு ஏதோ நான் என்னுடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தின் போக்கோடு அல்லது உலகத்தின் சில காரியங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு அலட்சியம் பண்ணி அன்பானவர்களே நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் பின் நாள் என்று ஒரு நாள் வரும், பிற்பாடு என்று சொல்லத்தக்கதான ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாங்கள் மனம் வருந்துவோம். அந்த நாளிலே நான் இப்படி ஒரு குழப்படியா இருந்தேன், அல்லது எனக்கு தந்த வீட்டை நான் ஏன் இப்படி ஒரு அலட்சியமாக எண்ணி அதை நான் சரியான முறையிலே பராமரிக்காமல் விட்டேன், அல்லது எனக்கு தந்த மனைவியை ஏன் நான் சரியான முறையிலே அவள் அன்பு கூறவில்லை, எனக்கு தந்த கணவனிலே நான் ஏன் சரியான முறையில கீழ்ப்படிந்து அவரோடு நான் வாழவில்லை என்று இப்படி தேவன் தந்த பல ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் அலட்சியம் பண்ணி நடப்போமா இருந்தால் ஒரு நாளிலே இவைகளை குறித்து அன்புக்குரியவர்களே நாங்கள் மனம் வருந்து அதை பெற்றுக்கொள்ள சில வேளைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசைப்பட்டாலும் அன்பானவர்களே அதை சில வேளைகள் கிடைக்காமல் போய்விடலாம். கர்த்தருடைய கிருபையிலே அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவன் தான். ஆனால் கிடைக்காமல் போகும் பொழுது இன்னும் வேதனையாயிருக்கும். ஆகவே இப்பொழுதே நான் சொல்லுகிறேன், பின்னாளில் அல்லது பிற்பாடு நாங்கள் மனம் வருந்தாதபடிக்கு அதை குறித்து நாங்கள் எங்களுடைய மனதிலே ஒரு வேதனையாக, எனக்கு தந்த மனைவியை நான் சரியான முறையிலே நான் அவளை பராமரிக்கவில்லையே, அல்லது அன்பு கூறவில்லை, எனக்கு தந்த கணவனோடு நான் சேர்ந்து கீழ்ப்படிந்து வாழவில்லையே, எனக்கு தந்த ஊழியத்தை நான் உண்மையாய் செய்யவில்லையே, இதே போல அன்புக்குரியவர்களே சபை எனக்கு தந்த நல்ல சபையை நான் சரியான முறையிலே சபை கூடுதலுக்கு போகாமல் விட்டுவிட்டேனே. இப்படி அன்பானவர்களே ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு தந்தது அதை ஒரு அலட்சியம் பண்ணி அதை ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் விட்டு விடுவோமா இருந்தால் நாங்கள் அவைகளை குறித்து அன்புக்குரியவர்களே ஒரு நாள் வரும், எனக்கு இப்படியெல்லாம் கர்த்தர் தந்தால் அதை சரியான முறையிலே நான் பயன்படுத்தவில்லையே, சரியான முறையிலே அவைகளுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து நடக்கவில்லையே, நான் என்னுடைய ஒரு சுய வெறுப்பிலேயே நான் நடந்து என்னுடைய காரியங்களிலே அந்த 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 விடயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று சொல்லி நான் மனம் வருந்தாதபடி அன்பானவர்களை மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் இவைகளை அலட்சியம் பண்ணி எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணி நாங்கள் அதை அற்பமாக எண்ணி ஒரு முக்கியமாக அவைகளை கருதாமல் விட்டு என்னுடைய வெறுப்புகளுக்காகவே நான் நடப்பேனாயிருந்தால் கர்த்தருக்குள்ளாக அன்புக்குரியவர்களே அது எங்களுக்கு ஒரு பின்னாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் சில வேளைகளிலே அதை மீண்டும் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அந்த அன்புக்குள்ளாய் நான் போக வேண்டும்,
எனக்குள்ளே இப்படியான ஊழியங்களிலே நான் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் சில வேளையில் அந்த அந்த நிலைகளுக்குள்ளே நாங்கள் போக முடியாதவர்களாய் போய்விடுவோம். ஆனால் ஏசாக்கு நடந்தது, அவன் சொல்லப்படுகிறது, பிற்பாடு அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டானான். நாங்கள் அப்படியான நிலைமைக்குள்ளே போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களிலே தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உத்தரவாதமானவர்களாய் அதிலே ஒரு அலட்சியம் பண்ணாதபடி கர்த்தருக்குள்ளாக அவைகளை எல்லாம் சரியான முறையிலே நாங்கள் கையாளத்தக்கதாய், தேவன் ஊழியம் தந்தால் அந்த ஊழியத்துக்கு உண்மையாயிருக்க, சபை தந்தால் அந்த சபை கூடுதல்களிலே பங்கெடுத்து சபையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, எங்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தந்தால் அவர்களை நாங்கள் அன்பாக அந்த குடும்பத்தை நடத்த செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, எங்களுக்கு பூமிக்குரிய பிரகாரமான ஒரு வீடு தந்தாலோ அல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தந்தால் அவைகளை கூட ஒரு அலட்சியமாக நாங்கள் ஏனோ தானோ என்று அவைகளை பயன்படுத்தாதபடி நாங்கள் சரியான முறையில் அவைகளை பராமரிக்க அன்புக்குரியவர்களே நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். ஏனென்றால் இவைகளை நாங்கள் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் ஒரு அலட்சியம் பண்ணி நான் என்னுடைய விருப்பம் சுய விருப்ப வெறுப்புகள் அவைகளையே நான் நடத்துவினால் நாங்கள் பிற்பாடு பிறகு ஒரு நாட்டிலே பின் நாட்களிலே மனம் வருந்த வேண்டியதாக இருக்கும். சிலவர்கள் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினாலும் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆகவே இந்த நாட்களிலே அன்பானவர்களை நான் சொல்லுகிற காரியம், பின் நாட்களில் மனம் வருந்தாதபடி நாங்கள் இந்த நாட்களிலே தானே எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருந்து அவைகளை கர்த்தருக்குள்ளாக செயற்படுத்துவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.